வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரொம்ப நைஸாக இருக்கிற ரவையாக பார்த்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். டம்ளர் கணக்கில் 2 டம்ளர் இருக்குங்க. நீங்கள் பாத்திர அளவில் கூட எடுத்துக்கலாம். எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பாத்திரத்தை சர்க்கரைக்கும் ரவைக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் சர்க்கரை. உங்களுக்கு சுகர் ரொம்ப வேண்டாம்னா நீங்கள் 1.5லேருந்து 1.25 கூட எடுத்துக்கலாங்க. ஈக்குவலாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 200 ml நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா உருகி வரட்டும். இந்த நட்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கணும். அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சி போயிடாமல் வறுக்கணும். அப்போ தான் நமக்கு ரவா லட்டில் பார்க்குறதுக்கு நட்ஸ் எல்லாம் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம திராட்சையும் இது கூட சேர்த்தாச்சு. திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எப்பயுமே நட்ஸ் எல்லாம் ஸ்லோ ஃபயரில் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈவனாக வறுத்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு சரியாக வறுபடாது. பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த நெய்யில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த நெய் எல்லா ரவையிலையும் நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். ரொம்ப செவந்தும் போயிட வேண்டாம், அதே சமயத்தில் வெளுப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா மணலாக வரணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். எல்லா நெய்லேயும் கலக்கிற மாதிரி ரவையை நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், ரவை தனித்தனியாக இருக்குது. எல்லா ரவையிலையும் நெய் சேர்ந்துருக்குது. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துடலாம். நான் ஒரு 7-8 ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஏலக்காய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்குங்க. ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். நமக்கு நெய்யும் ஏலக்காயும் தாங்க இதுக்கு வாசனை. நெய்யை சிம்மில் வச்சு அடுப்பில் சுட்டுகிட்டே இருக்கட்டுங்க. நல்லா உருகி வரணும். நெய் சூடாகணும். இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ ரவை கூட சேர்த்து கலந்து விடலாம். ரவை சூடாக இருக்கிறதுனால முதல்ல நல்லா ஸ்பூனால் கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் தாங்க கலந்து விடணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். சர்க்கரையும் ரவையும் ஒன்றா சேர்ந்து வரும். இல்லைன்னா சர்க்கரை அங்கங்கே உருண்டையாக இருக்கும். பிடிக்கிறப்ப நமக்கு கரெக்டாக இருக்காது. நட்ஸும் எல்லா இடத்துக்கும் கலந்து வரணும். கையால் நம்ம நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெய் சுட்டதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து
ஸ்பூனால் கலந்து விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா, நாங்கள் நெய் நிறைய சாப்பிட மாட்டோம் பிடிக்காதுன்றவங்க பாலை நல்லா தண்ணி விடாத திக்காக காய்ச்சி அதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பாலெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பவுடர் சுகர் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு போயிடும். ஸ்பூனால் தான் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு இடமா மிக்ஸ் பண்ணி அப்படி அப்படியே பிடிச்சிக்க வேண்டியது தான். பால் ஊற்றி பிடிக்கும்போது நமக்கு அதிக நாள் வச்சுக்க முடியாதுங்க. ஒரு 3லேருந்து 4 நாள் தான் வச்சுக்க முடியும். அதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நெய் ஊற்றி பிடிக்கிறப்போ ஒரு 10 நாள் கிட்ட நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம ரவை நைஸ் ரவை போட்டுக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இப்படி எடுத்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக வரணுங்க. எனக்கு இந்த சைஸில் 40 ரவா லட்டு கிடச்சிருக்கு. 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 200 ml நெய் போட்டிருக்கேன். 8 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நட்ஸு கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. நட்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பம் தான். அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் ரவா லட்டு செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பழமையான ஸ்வீட்டுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். Thank you for watching.